பெரிய புராணம். இது சேக்கிழார் பெருமானார் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். இது சிவனடியார்களாகிய நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூல். புராணம் 8. அமர்நீதி நாயனார் புராணம். காவிரி பாய்கின்ற சோழ நாட்டிலே படையாறை என்று ஒரு ஊர் உள்ளது. அந்த ஊரிலே வணிகர் குலத்திலே தோன்றியவர் அமர்நீதியார் என்பவர் ஆவார். இவர் பெரும் செல்வந்தராக விளங்கினார். இவர் மிகுந்த சிவபக்தர். சிவனின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு சிவனடியார்களுக்கு உணவும் ஆடையும் கொடுக்கும் பழக்கம் உள்ளவர். ஆடை என்றால் கோவணம். கோவணம் என்றால் இடுப்பில் கட்டிக்கொள்ளும் ஒரு துணியாகும். இப்படியாக சிவனடியார்கள் விரும்பும் கோவணம் மற்றும் பல ஆடைகளை கொடுக்கும் பழக்கம் உள்ளவர். அவர் எப்பொழுதுமே சிவபெருமானின் திருவடிகளையே நினைத்துக் கொண்டு மிக்க மகிழ்ச்சியோடு தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார். 3 கண்களையுடைய நிர்வாணரான சிவபெருமானின் திருநல்லூரில் நடைபெறும் திருவிழாவை காணும் விருப்பம் கொண்டு அங்கு அடியவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக ஒரு மடத்தை அமைத்தார். அதன் பின் அவர் பழையாறையிலிருந்து தன்னுடைய சுற்றத்தாருடன் அங்கு சென்று அந்த மடத்தில் இருந்து கொண்டு அந்த மடத்திற்கு வந்த அடியவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து சிவத்தொண்டு புரிந்து வந்தார். அந்த சமயத்தில் அவருடைய பெருமையை உலகிற்கு உணர்த்துவதற்கு இறைவன் திருவுளம் கொண்டார். அவர் ஒரு பிரம்மச்சாரியின் வேடம் தரித்து தன்னுடைய சிவந்த சிறு சடையை மறைத்து சைவ அடையாளமான வெண்ணீற்றை முப்பட்டையாய் அணிந்து மேனீர் பூநூரை அணிந்து மான்தோளும் கை விரலில் ஒளிரும் மோதிரமும் உடையவராக விளங்கி அங்கு வந்தார். மேலும் அவர் தர்பை புல்லை அரை நானாக இடையில் கட்டி அதில் கோவணத்தை முடிந்து மிக்க அழகிய தோற்றத்துடன் அங்கு வந்தார். தன்னுடைய மலர் திருவடிகள் தரையில் பட அந்த திருமடத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய கையில் ஒரு தண்டம் இருந்தது. அந்த தண்டத்தில் 2 கோவணமும் திருநீற்று பையும் தர்பை புல்லும் கட்டி வைக்கப்பட்டு இருந்தது. அமர்நீதியார் அவருடைய வடிவத்தை கண்டு மிகவும் புலங்காகிதம் அடைந்து அவரிடம் விரைந்து சென்று அவருடைய கால்களில் உழுந்து வணங்கி, இந்த மடத்தில் உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. இப்பொழுது இந்த மடத்திற்கு வந்த காரணம் என்னவோ என்று கேட்கிறார். அதற்கு இறைவன், நீங்கள் மிகுந்த அன்போடு இங்கு வரும் அடியவர்களுக்கு உணவும் உடையும் அளிப்பதாக கேள்விப்பட்டேன். நான் இங்கிருக்கும் காவிரி ஆற்றில் போய் குளித்து விட்டு வருகிறேன். ஆனால் வரும் பொழுது மழை வந்துவிட்டால் அதில் நனைவதால் என்னுடைய இந்த தண்டில் உள்ள 2 கோவணங்களும் ஈரமாகிவிடும். அதனால் எனக்கு மாற்றி உடுத்துவதற்கு வேறு கோவணம் இருக்காது. அதனால் இதோ இந்த ஒரு கோவணத்தை நீங்கள் பத்திரமாக வைத்திருங்கள். நான் சென்று காவிரி ஆற்றில் குளித்துவிட்டு வருகிறேன். பிறகு இங்கு வந்து உணவு எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட அமர்நீதியார் மிக்க மகிழ்ச்சியோடு இறைவன் கொடுத்த அந்த வெள்ளை கோமண துண்டை வாங்கி தன்னுடைய துணிகள் வைத்திருக்கும் இடத்தில் வைக்காமல் அதை மிகவும் பத்திரமாக வேறு ஒரு இடத்தில் மறைவாக வைத்துக் கொண்டார். பிரம்மச்சாரியாக வந்த இறைவன் காவிரி ஆற்றில் குளிப்பதற்காக சென்றார். அப்போது இறைவன் அமர்நீதியார் மறைத்து வைத்த அந்த வெள்ளை கோவணம் மறைந்துவிடச் செய்தார். சிறிது நேரத்தில் மழையில் நனைந்தவாறே அந்த பிரம்மச்சாரி திருமணத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் அமர்நீதியாரை பார்த்து, அமர்நீதியாரே, நான் வரும்பொழுது மழை வந்து விட்டது. இதோ என் தண்டில் இருந்த கோமணமும் நனைந்து விட்டது. நான் உம்மிடம் கொடுத்த அந்த கோமணத்தை எடுத்து வாரும். எனக்கு குளிர் நடுங்குகிறது. போய் அந்த கோமணத்தை எடுத்து வாரும். நான் ஆடையை மாற்ற வேண்டும் என்று கேட்டார். உடனே அமர்நீதியார் அந்த கோமணத்தை எடுத்து வர அது மறைவாக வைத்த இடத்திற்கு சென்றார். ஆனால் அங்கு அந்த கோமணத்தை காணவில்லை. அமர்நீதியார் மிக்க அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்த எல்லோரிடம் அதை பற்றி விசாரித்துவிட்டு தான் வைத்திருந்த எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து அது எங்கும் காணாமையால் மிக்க வருத்தத்தோடு அந்த பிரம்மச்சாரி இறைவனிடம் வந்து, ஐயனே, நீங்கள் கொடுத்த கோமணத்தை நான் பத்திரமாக மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் அது இருந்த இடத்தில் இப்பொழுது அது காணவில்லை. அதனால் எங்களை பொறுத்து அருளுங்கள். உங்களுக்கு நான் வேறு ஒரு நல்ல கோமணத்தை தருகிறேன் என்று கூறினார். ஆனால் இறைவன் அதற்கு இசையவில்லை. அதெல்லாம் வேண்டாம், நான் கொடுத்த கோமணம் தான் எனக்கு வேண்டும். நீ அதை எங்கோ மறைத்து வைத்துக் கொண்டாய், அதை அபகரிக்க நீ நினைத்து விட்டாய் என்று பலவாறு பேச மிக்க வருத்தம் அடைந்த அமர்நீதியார், ஐயனே, எங்களை பொறுத்தருள வேண்டும். அந்த கோமணம் காணவில்லை. இங்கு யாரும் அதை எடுப்பாரும் இல்லை. இது எப்படி மாயமாக மறைந்தது என்பது எங்களுக்கு மிகவும் அதிசயமாக இருக்கின்றது. அதனால் தயவு செய்து பொறுத்தருளுங்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கு நீங்கள் கேட்பதை நான் தருகிறேன். என்ன வேண்டும் என்று கேளுங்கள், எதுவானாலும் நான் தருகிறேன் என்று அமர்நீதியார் கேட்க அதற்கு இறைவன்
நான் கொடுத்த கோவணத்துக்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை. இதோ என் தண்டில் ஈரத்தில் நனைந்த வேறு ஒரு கோவணம் இருக்கிறது. இந்த கோவணத்தை ஒரு தராசில் வைத்து இதன் எடைக்கு சமமாக நீ வேறொரு கோவணத்தை கொடு, எனக்கு அது போதும் என்று கூறுகிறார். உடனே அமர்நீதியார் அதற்கு சம்மதித்து ஒரு தராசை கொண்டு வந்து இறைவன் தன்னுடைய கை தண்டிலிருந்து கொடுத்த அந்த கோவணத்தை வைத்துவிட்டு அதற்கு நிகராக வேறொரு கோவணத்தை வைக்க தராசு நேராகவில்லை. அதன் பின் அனைத்து ஆடைகளையும் வைக்கிறார், தராசு நேராகவில்லை. தன்னிடமிருந்து பட்டாடை எல்லாவற்றையும் வைக்கிறார், தராசு நேராகவில்லை. தன்னிடமிருக்கும் பொன் பொருள் எல்லாவற்றையும் வைக்கிறார், ஆனாலும் அந்த தராசு நேராகவில்லை. இது என்ன மிக்க அதிசயமாக இருக்கிறது என்று அந்த ஊரார் மற்றார் எல்லோரும் அதை அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அமர்நீதியார் அந்த அதிசயத்தை நினைத்து மனம் வருந்தி, ஐயனே, இனி நாங்கள் கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. நானும் என் மனைவியும் என் மகனும் மட்டுமே இருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த தராசில் ஏறி அமர நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்று கேட்க பிரம்மச்சாரியாக வந்த இறைவன் அதற்கு சம்மதிக்கிறார். உடனே அமர்நீதியார் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகன் இருவரையும் அழைத்துக் கொண்டு அந்த தராசை வலம் வந்து 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அதில் ஏறி நிற்கிறார்கள். உடனே அந்த தராசு சமமாகிறது. வானத்திலிருந்து பூமழை பொழிகின்றது. அங்கு நின்றிருந்த பிரம்மச்சாரியான இறைவன் மறைந்து காலை ஊருவில் உமை அன்னையுடன் காட்சியளிக்கிறார். பின்பு இறைவன் அமர்நீதியாரே, உம்முடைய சிவ தொண்டினால் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். நீர் உனது மனைவி மகனுடன் சிவலோகம் வருவீராக என்று கூற அவர் ஏறி இருந்த அந்த தராசு விமானமாக மாறி அமர்நீதியாரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய மகனையும் சிவலோகத்திற்கு அழைத்து சென்றது. இப்படியாக அவர்கள் மூவரும் சிவலோக பதவியை அடைந்தார்கள். இந்த புராணம் நமக்கு விளக்குவது என்னவென்றால், உள்ளார்ந்த பக்தி, பக்தியின் ஆழம், இதுவே உயர்வுக்கு காரணமாகும். சர்வம் சிவார்ப்பணம்.